நேசிப்போம், மாசு தவிர்ப்போம். காலநிலை ஆலோசகர் கவிதா சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள் நம்ம நாட்டுக்கே, அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அது இல்லாம கடந்த சில வருடங்களா இந்த நாள்ல இன்னொரு முக்கியத்துவமும் சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம நாடு வளரும் நாடுகள்ல ஒண்ணு. இந்த வளரும் நாடுகளுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. அதுல ஒரு சவால் தூய்மையா நம்ம நாட்டை எப்படி வச்சுக்க போறோம் அப்படின்றது. பல வளர்ந்த நாடுகளுக்கு இணையா நம்ம நாட்டை எப்படி வச்சுக்க போறோம், அந்த தூய்மை நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் தேவை, அதே சமயம் நம்மளுடைய டூரிசத்துக்கும் அது ரொம்ப தேவை. நம்ம நாட்டை உலக அளவுல ஒரு நல்ல இடத்துல காமிக்கணும் அப்படின்னா நமக்கு பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்ல, தூய்மையிலையும் நம்மளுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டரா இருக்கு. அந்த ஒரு தூய்மையை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அரசு முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மளோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கு வந்திருக்காங்க திருமதி கவிதா சிவகுமார் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். கவிதா மேடம் தன்னை ஒரு காலநிலை ஆலோசகர் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த வார்த்தையே கொஞ்சம் புதுசா இருக்கு மேடம். காலநிலை ஆலோசகர் அப்படின்றது, காலநிலை மாற்றம் அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி சுற்றுச்சூழல் நோக்கி வேலை செய்யறவங்களை நம்ம பொதுவா சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா நீங்க இல்ல, நான் சுற்றுச்சூழல் ஆர்வலர் இல்ல, நான் காலநிலை ஆலோசகர் அப்படின்னு சொன்னீங்க என்கிட்ட. அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் மேடம்? காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்றப்ப அதை நிறைய விஷயம் அந்த சேஞ்சை கிரியேட் பண்ணுது. ஸோ இதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத விஷயம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை தான் அதுல அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது we've been last 10 years அதை கவனிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ள சொல்யூஷன்ஸ் கொடுக்க, ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா அதை சண்டை போடலாம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம், சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். நாங்கள் மோஸ்ட்டாக we work on awareness, creating awareness, அந்த ப்ராப்ளம் எதுக்கு அது வருது, ப்ளஸ் அதுக்குள்ள சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் என்ன. ஸோ ஆக்டிவிசமுக்கும் நம்ம நீங்கள் ஆர்வலர்னு சொல்கிறீங்களா, அதான் வித்தியாசம். ஸோ சொல்யூஷன்ஸ் என்ன மாதிரி பண்ணலாம், நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம வீட்டில் என்ன பண்ண முடியும், ஒரு கம்யூனிட்டியில் என்ன பண்ண முடியும். ஸோ அது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். நம்ம எப்போ மாறுறோமோ நம்ம we lead by example. ஸோ நம்ம செயலால் நம்ம மித்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறோம், தவிர வெறும் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி பண்ணணும். இது ஒரு புது சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொன்னோன்னாவே அது ஒரு பயங்கரமான டாபிக். நான் சாதாரண பர்சன் தானே, நான் என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட்டோட வேலை இது, என்னோட வேலை கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் we are all people. ஸோ எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறது தான் தட் இஸ் ஆர் மெயின் மிஷன். மக்களுக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி அது அவங்கள ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. நீங்கள் அதிகம் வேலை செய்கிறது திடக்கழிவு மேலாண்மை குறித்து அப்படின்னு சொன்னீங்க. இந்த திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னா என்ன? சென்னையில் குப்பை எங்கே போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டியோட மொத்த வேஸ்ட்டும் எங்கே போகுதுன்னா கொடுங்கையூர் அண்ட் பெருங்குடியில் தான் போய் டம்ப் ஆகுது. ஒரு நாளுக்கு சென்னையில் 6500 tons ஒரு நாளுக்கு மிக்ஸ்டு வேஸ்ட் இந்த ரெண்டு இடத்துக்கும் போகுது. நிறைய மினி டம்ப்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நம்ம வீட்டிலேருந்து தான் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சிட்டியில் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரீட் க்ளீனாக இருக்கும், குப்பை தட்டி இருக்கும், குப்பை தட்டியில் போடுவாங்க, கீழேயும் கிடக்கும். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் குப்பை மேடுன்னு பார்க்க மாட்டீங்க. நாங்கள்லாம் சிட்டியை விட்டு அவுட்டர் போகிறப்ப நாங்கள் அந்த குப்பை மேடை பார்த்தோம். கொடுங்கியூர் டம்பை பார்க்குறப்ப இது நான் தானே போடுறேங்கிற தாட் தான் வந்துச்சு. இப்போ நான் போடுற குப்பை தான் இங்கே வருது. ஸோ அதுக்குள்ள சொல்யூஷன் என்னன்னா, நான் முதல்ல குப்பை போட்டது நிப்பாட்டினா தான் அந்த குப்பை மேடு குறையும். அந்த தாட் தான் வந்துச்சு, தவிர இது ஏன் நான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் வரவே இல்லை. நம்ம ஏதாவது எஃபர்ட் போட்டால் தான் இட்ஸ் அ கம்யூனிட்டி எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டுட் என்ன குப்பை நம்ம என்ன போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் மளிகை சாமான் வாங்குறோம், பருப்பு வாங்குறோம், அரிசி வாங்குறோம், இதெல்லாமே கடையிலேருந்து கொண்டு வரோம், திரும்ப தனித்தனியாக தான் கொட்டி வைக்கிறோம், கலந்து போடலை. கலந்து போட்டு அதுக்கப்புறம் பிரிக்கல. அப்புறம் குப்பை மட்டும் ஏன் கலந்து போடுறோம். ஸோ அது கலந்து போட்டோன்னா அது குப்பையாயிருது, பிரிச்சோன்னா அது ரிசோர்ஸ் ஆயிருது. அதுலேயே இப்போ மக்கும் குப்பை, மக்காத குப்பைங்கிறாங்க. நாங்களும் 4 படி எக்ஸ்ட்ரா போய் மக்கும் குப்பை அதுலேயே ஒரு 2 விதம் வரும். மக்காத குப்பையில் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் வரும், நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் வரும், எலக்ட்ரானிக் வேஸ்ட் வரும். இப்போ எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஒரு பெரிய ஒரு கேட்டகரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சானிட்டரி வேஸ்ட் அண்ட் பயோமெடிக்கல் வேஸ்ட், இந்த மாதிரி நாங்கள் we put a lot of effort into segregating everything. அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ ஒவ்வொரு விஷயம் ஒரு 95% நம்ம வீட்டில் ஜென்ரேட் ஆகிற குப்பை அது குப்பை கிடையாது, அது ரிசோர்ஸ். ஸோ எல்லாமே we can convert to wealth. அது ஒன்று உரமாக்கலாம், இல்லைனா ரீசைக்ளிங்க்கு அனுப்பலாம். we can convert into upcycling சொல்லுவாங்க, அதாவது ஒரு புது ப்ராடக்ட் அதுலேருந்து பண்ணலாம். ஸோ இது நம்ம குப்பை நம்ம என்ன போடுறோங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அது எப்படி பிரிக்கணும், அதுக்கு தான் அந்த பிரிச்சு போடுங்கன்னு சொல்கிறாங்க. பிரிச்சா என்ன ஆகுங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிங்க, பிரிச்சதுக்கு அப்புறம் then we'll be able to convert it into a resource.
குப்பை போடுறத நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி குறைக்க முடியும்? அது எனக்கு புரியல. ஏன்னா ஒரு வீடு அப்படின்னு இருந்தா அதுல ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்க தான் செய்றோம். அதுல எதை நம்மளால பயன்படுத்த முடியாதோ, எதை கன்சியூம் பண்ண முடியாதோ அது ஆட்டோமேட்டிக்கா குப்பையா தானே ஆகுது. அந்த குப்பை போடுறதை குறைக்க எப்படி முடியும்? குப்பையை பிரிச்சு போட்டுட்டோம்னா காய்கறி குப்பை தனியா போடுவோம். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவரோ ஏதோ ஒன்று கிளாஸோ மெட்டலோ அது தனியா போடுவோம். பேப்பர் இதெல்லாம் தனியா போடுவோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி நாங்க ஸ்கூல் படிக்கிறப்போ நியூஸ் பேப்பரும் பால் கவரும் தான் வரும். ஸோ இதை எங்களுக்கு பாக்கெட் மணியா ஒரு சோர்ஸா இருந்துச்சு. ஸோ நியூஸ் பேப்பரை கலெக்ட் பண்ணி மாசத்துக்கு பால் கவரும் நியூஸ் பேப்பரும் போட்டு அவரை கைலங்கடையில இருந்து கூப்பிட்டு அவங்க பணம் கொடுப்பாங்க. பால் கவரே கூட ரொம்ப லேட்டா நான் பார்த்தே பால் நம்ம லூஸ்ல தான் வாங்கணும். அப்போ பட்டன் சிஸ்டம் அந்த இதுல பால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பால் கவர் வந்துச்சு. வீடு நம்ம தான் பாத்திரம் எடுத்துட்டு போய் பால் வாங்கணும். இல்லைன்னா பால் கறக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பேக்கெட் சிஸ்டமே ஒரு 25 வருடங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அப்போ அந்த பால் கவர் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காய்கறி வேஸ்ட், அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் பிளஸ் அந்த பால் கவர், மேபி டூத் பிரஷ் டூத் பேஸ்ட் டியூப் அவ்வளோதான் தவிர ஃபேஸ் க்ரீமு அந்த ஃபேஸ் வாஷோ இல்லை அது மாதிரி தனித்தனியாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா ஆளுக்கு ஒரு சோப் ஷாம்பு இருக்கும், டூத் பேஸ்ட் இருக்கும். தட் வாஸ் ஆர் ஸ்கின் கேர் அண்ட் ஹெல்த் கேர் கைண்ட் ஆஃப் ரெஜிம் மாதிரி இருந்தது. நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. அப்போல்லாம் பவுடர் இந்த டின்ல வரும். அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பவுடர் டின் முடிஞ்ச உடனே அங்கே சுற்றி எங்கள் தெருவில் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அதை சின்ன சின்ன பொம்மைகளாக விளையாடுறதுக்கு மாற்றி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற விளையாட்டுலாம் விளையாடுவோம் இல்லையா சின்ன பிள்ளைங்க, சொப்பு ஜாமான். அந்த சொப்பு ஜாமாங்களா அதை முறமா அது தகரம் தானே இல்லையா, அதனால அதை மடிச்சு அந்த மாதிரி எங்களுக்கு விளையாட்டு பொருளாக கூட அந்த டின்னை மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அந்த டின்னு கூட தூக்கி போட்டதே கிடையாது, பவுடர் டின்லாம். அப்போ நாங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் இஸ் ரீசைக்கிளபிள். நீங்கள் சொல்கிற மாதிரி யூ கேன் அப்சைக்கிள் இட், வேற ப்ராடக்ட் அதாவது பண்ணலாம். அந்த கான்செப்ட் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரே இப்போ இட்ஸ் நியூ டு இந்தியா. இப்போ நாங்கள் கொஞ்சம் வெளிநாட்டில் இருந்தோம், செட்டில்ட் இன் சென்னை 87லேருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்கூல் பக்கத்தில் தான் வீடு பார்ப்போம், நடந்து போயிடுவோம், லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவோம். இப்போ சுற்றி வந்தோன்னா நம்மளுக்கு வேண்டிய காய்கறியோ இல்லை அந்த மளிகை சாமான் எல்லாமே வாங்கிடுவோம். கடைக்கு போனால் பேப்பரில் தான் கட்டி கொடுப்பாங்க க்ரோசரி எல்லாமே. அதை எடுத்து அந்த டப்பாவில் கொட்டி வச்சுட்டு திரும்ப அந்த பேப்பரை எடுத்து திரும்ப ரீசைக்கிளில் அந்த கூடையில் வச்சுருவோம். ஸோ கவருங்க எல்லாமே பை தான் எடுத்துகிட்டு போவோம். எதுக்கு எடுத்தாலுமே ஒன்று தூக்கு இல்லைன்னா பை எடுத்துகிட்டு போயிடும். வீட்டுக்கு அந்த காய்கறிக்காரர் காய்கறி கொடுப்பாங்க, கூடையில் வாங்குவோம். தவிர பிளாஸ்டிக் கவருங்கிறது we never used. சப்போஸ் நம்ம துணி வாங்க போகிறோம் அப்போ தான் அந்த கவர் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த கவர் பத்திரமா 30 வருஷமா இன்னமும் இருக்குது, அந்த கவர்லாம் பத்திரமா வச்சுருக்கோம். அந்த பை அந்த இதெல்லாம் we keep using it. So this use and throw culture is new. ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது அதுதான் ப்ராப்ளம். தட் இஸ் த ப்ராப்ளம். ஏன் அந்த குப்பை மேலே பார்க்குறீங்கன்னா அதுதான் பிரச்சனை. ஏன்னா யூஸ் அண்ட் த்ரோ ஜாஸ்தி பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ், பிளாஸ்டிக் கப்ஸ், பேப்பர் கப்ஸ். பேப்பர்னா ஓகே, பேப்பர் மக்கும் கிடையாது, அதுக்கும் there is a problem when we use a lot of paper products also. So இதெல்லாம் கன்சம்ஷன்லேருந்து இப்போ அன்கான்சியஸ் கன்சம்ஷனுக்கு போயிட்டோம். ஸோ ஒரு அளவே இல்லாமல் யோசிக்காம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது தூக்கி போடுறப்ப அந்த கொஸ்டினை கேளுங்க, இது நம்ம தூக்கி போடுறது என்ன ஆக போகுது, நம்ம குப்பை தொட்டியில் போட்டோம்னா அதுக்கு எங்கே போகுது. வி ஹாவ் டு ட்ரேஸ் த ரூட். வீட்டிலேருந்து அது எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கேருந்து எங்கே போகுது, குப்பைமேடுக்கு போகுது. ஸோ வாட் இஸ் அங்கே என்ன ஆகுது, குப்பைமேடு ஒரு பிளாக் கவரில் கட்டி போட்டுறோம். ஸோ அது அங்கே போய் என்ன பண்ணுது, காலநிலைக்கும் இந்த குப்பைக்கும் என்ன சம்மந்தம். அப்போ யூஸ்வலாக எல்லாரும் நினைக்கிறது இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. கிளைமேட் சேஞ்சோ the climate rises right now. கட்டி போடுற குப்பை எவ்வளோ பிரச்சனை பண்ணுது குப்பைமேடில் போயினா. மிக்ஸ்டு வேஸ்ட்டாக போடுறோம். ஒரு பிளாஸ்டிக் கவரில் காய்கறி குப்பை இருக்கும், சானிட்டரி வேஸ்ட் இருக்கும், பிளாஸ்டிக் கவர் எல்லாமே இருக்கும் அதில். இப்போ அதை கட்டி போடுறப்ப குப்பைமேடில் கலெக்ட் ஆகுறப்ப அந்த மக்கும் குப்பை ஆக்சிஜன் இல்லாமல் மீத்தேன் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சது. தட் மீத்தேன் அது அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ல இட்ஸ் மோர் டேஞ்சரஸ். அந்த கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன்ஸோட 25 டைம்ஸ் மோர் டேஞ்சரஸ். அடிக்கடி நம்ம கேள்விப்படும் பெருங்குடியில் ஃபயர் ஆகுது, இல்லை கொடுங்கையூரில் நெருப்பு பிடிக்குது. இப்போ ஏன் பிடிக்குதுன்னு இல்லை, சின்ன ஸ்பார்க் போதும். அந்த மீத்தேன் வாயுனால அது ஒரு சின்ன ஸ்பார்க். அண்ட் we've heard this கேரளாவில் கேட்டிருக்கோம், டெல்லியில் கேட்டிருக்கோம். ஸோ ஆல் த டம்ப்ஸ் they have this issue. ஏன்னா அங்கே உங்களுக்கு மக்கும் குப்பை அந்த anaerobic கண்டிஷன் சொல்லுவாங்க, காற்று இல்லாமல் மக்கிறதுனால இட் ஜென்ரேட்ஸ் மீத்தேன். ஸோ இதுதான் கிளைமேட் சேஞ்சை அக்ஸலரேட் பண்ணுது. அதாவது கிளைமேட் சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் 20-30 இயர்ஸில் ரொம்ப வேகமாக மாறுது. திடீர்னு மழை பெய்யுது, மழை பெஞ்சா மொத்தமாக பெஞ்சு முடிச்சிருது, நிறைய அந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வருது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஒன்று there is development happening which is not sustainable. ரெண்டாவது யூஸ்வலாக 1 week 2 weeks அந்த மாதிரி பெய்கிற மழை ஒரே நாளில் பெஞ்சு முடிச்சிருது. ஸோ we are not able to handle it. அதுக்கு மேலே நம்ம குப்பை வேற கொட்டி வச்சுருக்கோம், தண்ணி போகிறதுக்கு பாதை இல்லை. ஸோ இந்த குப்பை அவ்வளோ இஷ்யூஸ் நம்ம போடுற குப்பை தான் ஒரு நாளுக்கு ஒரு பை போடுறோம், அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அது நம்மளை திரும்பி பாதிக்குது. அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அவேர்னஸ் எப்போ நம்மளுக்குள்ளே
வருதோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பெருங்குடி டம்போ இல்லை கொடுங்கையூர் டம்போ ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இட் ரியலி அஃபெக்ட்ஸ் யூ. ஸோ நாங்கள் வந்து மேடவாக்கம்ல எங்கே வந்து போனாலும் நம்ம அந்த குப்பமேடமாக தாண்டி தான் போனோம். 2011 அங்கே மூவ் ஆனப்போ பசங்க அதை பார்த்துட்டு அவங்க வரைய ஆரம்பித்தோம். அதை பார்த்து சூப்பர் கார்பேஜ் மேன் ஒரு கேரக்டரே கிரியேட் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய ஸ்டோரி அந்த மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சோன்னே ஸோ அவன் மூலமாக வந்து ஓகே நம்ம வந்து வி ஹேவ் டு ஃபைண்ட் சொல்யூஷன் ஃபார் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் ஸோ யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் செல்ஃப். ஸ்வச்ச பாரத்ங்கிறது வந்து ஆரம்பிக்கிறது நம்ம வீட்டில் எப்போவுமே நம்மளோட முதல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து என் வீட்டை மாற்ற முடியலன்னு அப்போ நான் போய் எங்கள் ரோட்டில் கோஷம் போட்டு யூஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு சேஞ்ச் மை செல்ஃப். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி, அப்புறம் கம்யூனிட்டி. ஸோ இதை வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தாவே வி கேன் சி ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். சிட்டியில் வந்து இந்த குப்பை மேடு வந்து குறையணும்னா ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து அதோட வந்து ஆக்ஷன் எடுத்தால் தான் அது வந்து மாறும். பர்சனலாக உங்களுக்கு அதில் வந்து பாதிப்பு இருந்துச்சு, நீங்கள் அதுக்கு பக்கத்திலே இருக்கிறீங்க, அதனுடைய தீமையெல்லாம் வந்து தினம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அதை நோக்கி ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. அதுலேயும் முதல்ல வந்து எப்போவுமே நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை செய்யணும், நம்ம வீட்டில் செய்ய ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. ஸோ இதை பார்த்த உடனே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை நான் செய்வேன் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிங்க. அது உங்கள் குழந்தைங்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னீங்க. அதை எப்போ வந்து நீங்கள் நான் என் வீட்டில் நான் இதை செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் இந்த சமூகத்துக்காக செய்ய போறேன் அப்படின்னு நீங்க போறதுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும் இல்லையா, இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கும், அது என்ன விஷயம்? 2011 வந்து நாங்கள் அந்த மேடவாக்கம் ஏரியாவுக்கு வந்து மூவ் ஆனப்போ அந்த குப்பை மேடை வந்து அடிக்கடி பார்க்க ஆரம்பித்தோம். அந்த 2012-13 டைமில் தான் நிறைய இதை பற்றி நியூஸ் பேப்பர்லையும் நிறைய ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம தூக்கி போடுற வேஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்துச்சு. ஹோம் கம்போஸ்டிங் பற்றி பேசினாங்க, குப்பையை வந்து எப்படி பிரித்து எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து நிறைய பேர் வந்து தி ஸ்டார்டட் டூயிங். மிக்ஸ்டு வேஸ்ட் தான் இஷ்யூ. ஸோ நம்ம பிரித்து போட்டுட்டோம்னா தென் இஃப் தெர் இஸ் சம்படி அந்த மாதிரி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இருக்காங்கன்னா ஸோ அந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து முன் வந்தாங்க பண்ணுறதுக்கு. நாம வந்து வீட்டில் ஃபர்ஸ்ட் பிரிச்சுட்டோம். பிரித்து போட்டாலும் அது வந்து திரும்பி குப்பைமேடு தான் போகிறது வந்து தட் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டுட். அப்போ வந்து இதை எப்படி நான் குறைக்கிறதுன்னு நீங்கள் கேட்டீங்க. ஸோ அப்போ வந்து என்னோட காய்கறி குப்பை வந்து நான் வீட்லேயே மக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து வி லேர்ன்ட் ஹவு டு டூ தட். லாஸ்ட் ஒரு 8-10 இயர்ஸாக வந்து வீட்டிலேருந்து குப்பை வெளியில் போகல. இந்த காய்கறி குப்பையும் அந்த ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டும் வந்து 5% அந்த சானிட்டரி வேஸ்ட் மட்டும்தான் ஐ ஹேட் டு டிஸ்போஸ், ரிஜெக்ட் வேஸ்ட்னு சொல்கிறது அது. ஸோ இந்த காய்கறி வேஸ்ட்டை வீட்டில் எப்படி மக்க வைக்கிறதுக்கு நான் அதுக்குள்ளே வி மீட் அ லாட் ஆஃப் பீப்புள். நிறைய பேர் பேசுவோம். எப்போவுமே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குப்பை எடுக்கிறவங்க கிட்ட போய் பேசுவோம். அந்த யூஸ்வலாக அந்த டம்பில் இருக்கவங்களுக்கு அவங்க வந்து அந்த வேல்யூபிள்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசுவோம், எதுக்கு இதை எடுக்கிறீங்க, இது என்ன வேல்யூ இருக்குது. ஸோ ஒரு நாள் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடச்சிருது இல்லை. ஸோ நம்ம வந்து அதை வந்து ஒழுங்காக பிரித்து கொடுத்தோம்னா then they can use it. It will be in a better அந்த நாத்தத்தில் கை போடாமல் அவங்க வந்து அட்லீஸ்ட் they can நம்ம அவங்க கிட்ட கொடுக்கலாம் அதை. ஸோ அவங்க வந்து அதை வந்து they can use it to give it for recycling. அந்த மாதிரி வந்து நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சதுல வந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து we started practicing. ஸோ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது மெயினாக வந்து ஆர்கானிக் வேஸ்ட். ஏன்னா இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. ஸோ அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் அண்ட் ஃபுட் வேஸ்ட் இது எல்லாமே வந்து 60% நம்ம வீட்டில் ஜென்ரேட் பண்ண வேஸ்ட் வந்து இஸ் ஆர்கானிக் வேஸ்ட். அதுதான் வந்து கிளைமேட் கிரைசிஸோட இஸ் கனெக்டட். ஸோ நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டோம்னா அந்த குப்பையோட அப்படியே குறையுது இல்லை 60%. ஸோ இதன் பிகம்ஸ் லிட்டில் மோர் மேனேஜபிள். ஸோ இதை எப்படி உரமாக்குறதுன்னு வந்து நான் நிறையா ட்ரையல் அண்ட் எரர் வீட்டில் பண்ணி எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அக்கா சொல்லுவாங்க, இன்னும் பக்கத்து வீட்டில் வந்து அவங்க கவரில் வச்சு எல்லாத்தையும் மக்க வச்சதுக்கப்புறம் செடிக்கு போடுவாங்க. ஸோ அதுக்குள்ள சொல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க கொஞ்சம் கம்போஸ்டிங் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். இந்த செடியும் உரமும் ஒரே இதில் பண்ணுற மாதிரி தொட்டியெல்லாம் வந்துச்சு. ஸோ ஒரு சைடு நீங்கள் வந்து அந்த காய் குப்பையை போட்டு மண்ணை போட்டு மூடினீங்கன்னா இன்னொரு சைடு செடியை வச்சுக்கலாம். ஸோ செடி வந்து அப்படியே வந்து அதுலேருந்து அந்த நியூட்ரிஷன் எடுத்துக்கும். அப்புறம் வெறும் மண்ணை போட்டு ஒரு பக்கெட், அப்போல்லாம் சென்னையில் வந்து தண்ணி இஷ்யூஸ் நிறையா இருக்கும். நாங்கள் வந்து 2003 இப்போ பெரிய பெரிய ட்ரம் எல்லாம் வாங்கி வச்சிருப்போம். இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் அப்போ அந்த இஷ்யூஸ் எல்லாம் இல்லை. ஸோ தென் அந்த ட்ரம் வந்து என்ன யூஸ் பண்ணோம், இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ண அப்படியே மண்ணை போட்டு மூடி வச்சோம். அது ஒரு 3-4 மாதம் ஆச்சு. தென் வி கேம் அக்ராஸ் நிறைய அந்த கம்போஸ்டிங் எப்படி வந்து இன்னும் எஃபிஷியண்டாக பண்ணுறது, ஈஸியாக பண்ணுறது, ஸ்மெல் இல்லாமல் இல்லை இந்த பூச்சி இல்லாமல் எப்படி பண்ணுறது, அது மாதிரியெல்லாம் வந்து வி ஸ்டார்டட் வீட்டில் பண்ணி இந்த ரீசைக்கிள் வேஸ்ட் வந்து என்ன பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த சிப்ஸ் பேக்கெட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது MLPன்னு சொல்லுவாங்க, மல்டி லேயர் பிளாஸ்டிக். ஸோ அதில் மெட்டல் இருக்கும், பிளாஸ்டிக் இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு தான் போகும், எரிக்க தான் முடியும், அதை வச்சு வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நாங்கள் அந்த ஸ்கிராப் டீலர்ஸ் கிட்ட பேசுகிறப்போ அவங்க என்ன ஒவ்வொரு வேஸ்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்போம். என்ன வேல்யூ இருக்குது, அவங்க வேல்யூ இருக்க தான் எடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்க போகிறப்போ இது வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு போகுது, அது எரிக்க தான் எரிபொருளாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ என்னால் வந்து கம்போஸ் பண்ண முடியல, இல்லை அது வந்து ரீசைக்கிள்
ரீசைக்கிள் பண்ண முடியலன்னா ஐ ஹேவ் டு ரெடியூஸ் மை கன்சம்ஷன். எப்படி வந்து குறைக்கிறது? இப்போ பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் சாமான் வாங்க முடியும், வாங்க முடியும். இப்போ சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் வருது. பருப்போ என்ன வாங்கினாலும் வந்து அரிசி எல்லாமே கவரில் தான் வருது. நிறைய ஷாப்ஸ் இப்போ வந்துருச்சு. இப்போ அவங்க வந்து நம்ம பேப்பர் பேக்கில் வந்து கட்டி கொடுக்குறாங்க. இல்லைனா நம்ம போய் வந்து நம்ம துணி பை வச்சுட்டு நம்ம வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்போ அந்த வேஸ்ட் வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஓகே தென் வி ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் சொல்யூஷன்ஸ். ஸோ தட் வே வி வர் ஏபிள் டு ரெடியூஸ் அவர் வேஸ்ட். இப்போ சானிட்டரி வேஸ்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ண சானிட்டரி பேட்ஸ் வந்து இன்னமும் இந்த பூமியில் எங்கேயோ கிடக்கு. ஒன்று எரிச்சிருவாங்க, இல்லைனா இட் இஸ் சிட்டிங் ஓவர் தேர் சம்வே. ஸோ 2020 வந்து ஃபஸ்ட்டு அந்த நம்மூர் ஃபவுண்டேஷன் தான் எனக்கு அந்த அவேர்னஸை கொடுத்தாங்க. ஸோ அந்த சானிட்டரி வேஸ்ட் எப்படி அது நம்மளை பாதிக்குது, எப்படி வந்து பூமியை பாதிக்குது அப்படின்னு தென் வி மூவ் டு சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ மென்ஸ்ட்ரல் கிளாத் பேட்ஸ், ரீயூசபிள் பேட்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் நமக்கும் நல்லது. ப்ளஸ் வேறு யாரையும் வந்து நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணலை, சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் தி எர்த். அது மாதிரி வந்து அந்த வேஸ்ட் எல்லாம் எப்படி குறைக்கிறதுன்னு இந்த 95% இப்போ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு சில இதெல்லாம் இருக்கும். இந்த வீட்டுக்கு கூட்டுற குப்பை இதெல்லாம் அது ஒரு 1% மட்டும் வெளியில் போகிற மாதிரி ஆக்கி வச்சு இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில். உங்கள் வீட்டில் நீங்கள் குப்பையை எப்படி குறைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த குப்பைலாம் எங்கே போகுது அப்படின்னு வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டு அப்போதான் இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சி ஒன்றொன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி போய் ஃபைனலாக நம்ம ஊர் ஃபவுண்டேஷனில் போய் நான் ஜாயின் பண்ணேன்னு சொன்னீங்க. இந்த நம்ம ஊர் ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்ன, இதில் போய் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? நான் வந்து கண்டிப்பாக போனாராஜ் அவங்களும் என்னை மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் ஹர் ஃபார் தட். அண்ட் நம்ம ஊர் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக 2013 அந்த டைம்லேருந்து வந்து when we started எல்லாருமே அந்த டைம் ஒரு there was a change அந்த சிட்டியில் அந்த ஏரியா பெருங்குடி தாண்டி இருக்கவங்க எல்லாம் வந்து when we started seeing we had to ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு எல்லாருமே அந்த தாட் வந்துச்சு. ஸோ we attended lot of conferences இந்த மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் 2020 வரைக்கும் நானாக போய் அட்டென்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி சொல்யூஷன்ஸ் தேடுறது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணலாம், ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 200 அப்பார்ட்மெண்ட் இருக்கும். 200 அப்பார்ட்மெண்ட் 200 கிலோ வேஸ்ட் டெய்லி ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேற எங்கேயும் போய் பண்ணாமல் நம்ம உள்ளே இருக்க குப்பையை குறைக்க பார்க்கலாம். ஸோ வீட்டில் என்ன பண்ணோமோ அதே வந்து நிறைய பேர் 7 பேர்லேருந்து 70 பேருக்கு வந்துச்சு. 228 வீடும் நான் வந்து ஏறி எல்லார்கிட்டையும் போய் பேசினேன். ஸோ ஐ யூஸ்ட் மை டைம் என்னால் என்ன பண்ண முடியும் டெய்லி பேசிஸ். ஸோ எவ்ரி டே 1 hour ஒரு 10 வீடு கிட்ட போய் பேசுறது, அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ முதல்ல எடுத்தோன்னு தெரிஞ்சவங்க 7 பேர் உடனே லெட்ஸ் டூ இட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பேச 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 70 பேர்கிட்ட வந்துச்சு. ஸோ எப்படி பிரித்து போடுறது முதல்ல, அது அப்புறம் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து வி ஃபவுண்ட் பீப்புள். ஸோ அதுவும் திரும்ப சஸ்டைனபிளாக இல்லை. எடுத்துகிட்டு போகிறதும் திரும்பி உங்களுக்கு ஃபியூவல் வேஸ்ட் ஆகும், கவர் இதெல்லாமே வந்து வரும். எப்படி நம்ம லோக்கலாக வந்து மேனேஜ் பண்ண முடியுங்கிறது வந்து இப்போ இதே தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். 2020 கோவிட் வந்து நிறைய எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொருத்தங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து தட் வாஸ் மை இன்ட்ரடக்ஷன் டு நம்மூர் ஃபவுண்டேஷன். ஸோ இது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சென்னையில் இருக்கா, இத்தனை வருஷமாக நம்மளுக்கு தெரியலங்கிறது வந்து தெரியாமல் போச்சு. பட் தென் அகேன் யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் வே. ஸோ மிஸ்டர் நட்ராஜன் is the founder. So I'm very happy to be mentored by him personally. இந்த மாதிரி நம்ம வந்து தனியாக நம்மளால இவ்வளோ தான் பண்ண முடியும். மோஸ்ட்லி we are all volunteers. ஸோ அப்படி பண்ணோன்னா இன்னும் நல்லா நிறைய பேர் ரீச் பண்ண முடியுங்கிறது வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஸோ அவங்க ஏற்கனவே 2014 சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவேர்னஸ் ப்ளஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் மீ டு ரீச் மோர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவங்கள ஜாயின் பண்ண 2020. ஸோ திரும்ப எகேன் எனக்கு தெரிஞ்சதோட அங்கே வந்து தென் வி ஹேட் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதில் மூலமாக வி லேர்ன்ட் அ லாட். ஸோ இன்னும் கனெக்டிங் த டாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன்று ஒவ்வொரு விஷயமும் எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், அதை வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் டீப்பர் ஆச்சு. ஸோ நிறைய பேர் போனா மேடம் மாதிரி வி met a lot of people, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இந்த ஃபீல்டில் மீனிங்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் உருவாச்சு. மோஸ்ட்லி வாலண்டியரிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிடும். now we are giving solutions for the city and working on projects along with the government. ஆர்வலராக இருக்கிறது வேற, ஆலோசகராக இருக்கிறது வேற அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்திலே. இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய இயக்கமும் சரி நீங்களும் சரி சொல்யூஷன் தான் நாங்கள் கொடுக்குறோம், இந்த திடக்கழிவை எப்படி வந்து கையாளுறதுன்னு சொல்யூஷன் கொடுக்குறோன்னு சொன்னீங்க. இந்த சொல்யூஷனை நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? இதில் அரசனுடைய பங்கு என்ன உங்களுடைய இயக்கத்தில்? சொல்யூஷன்ஸ் வந்து எல்லா லெவல்லையும் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் லெவலில் இப்போ இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்க வந்து வீட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் காய்கறி குப்பையை வந்து உரமாக்குனீங்கன்னா அதை வந்து வீட்டிலேயே யூஸ் பண்ணலாம், கார்டனில் யூஸ் பண்ணலாம். அது வந்து இட்ஸ் a very important life skill for us. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம இந்த நேச்சுரல் கிளீனர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தட் வி ஆர் யூசிங் மெயினாக வந்து கெமிக்கல்ஸ் தான் அதெல்லாம். ஸோ இதனால வந்து என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு பர்சனலாக வி அண்டர்ஸ்டுட். நிறைய பேர் இந்த ஃபீல்டில் வந்தவங்க வந்து குப்பமேடை பார்த்தவங்க. ரெண்டாவது நாங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூ வரப்போ சரி மாத்திரை முழுங்கிட்டு போகலாமே அப்படி நினைக்காம ஏன் வந்ததுங்கிறது அந்த கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தோம். அது கொஸ்டின் நிறைய கேட்க ஆரம்பித்தோம். ஏன் வந்து இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறப்ப வாசனை அந்த எல்லா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லையும் தேர்ஸ் a lot of artificial fragrance. ஸோ இப்போ இது வந்து நம்ம பாடியை வந்து எப்படி பாதிக்குது அது வந்து புரிஞ்சிச்சு. அந்த ஹோமோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் வருது எஸ்பெஷலி விமன். ஏன்னா ஆன் அ டெய்லி பேசிஸ் நம்ம வந்து பாத்திரம் கழுவ துணி துவைக்க தர துடைக்க எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கெமிக்கல்ஸ். இன்டோர் பொல்யூஷன் எல்லாருமே வந்து வெளியில் ஃபேக்ட்ரிலேருந்து போக காரில் போக இதெல்லாம் வந்து பொல்யூஷன். நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ பொல்யூஷன் கிரியேட் பண்ணுறோங்கிறது வந்து நம்ம வீட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு we can tell that the indoor pollution is high and அது வந்து லேடிஸையும் சில்ட்ரனையும் ஜாஸ்தி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு மாற்று பொருள் என்ன? அப்போ நம்ம வந்து தூக்கி போடுற சாத்துக்குடி தோல் லெமன் பீல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த பயோ என்சைம்ங்கிறது வந்து அப்போ அதே தான் அந்த 2020 டைமில் தான் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அது வந்து எப்படி பண்ணலாம் நேச்சுரல் கிளீனஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ டக்குன்னு உடனே அதை எடுத்து ஒரு பேட்ச் போட்டு கையோடே வந்து கோவிட் டைமில் வந்து அந்த பர்சனல் ரீசன்ஸ்க்காக நாங்கள் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. 1 year we were there. அப்போ வந்து அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சிட்டி லைஃப்க்கும் கிராமத்துக்கும் எவ்வளோ வித்தியாசங்கிறது வந்து. ஸோ பட் தென் வி ஸ்டார்டட் சீயிங் நிறைய கவனிக்காத ப்ராப்ளம்ஸ். இப்போ நான் எங்கள் பாட்டி இருந்தப்போல்லாம் நான் போயிருக்கேன். அப்போ இப்போ இருக்கிறப்போ அந்த கம்பேரிசன் வி saw a lot of changes. மெயினாக வந்து பொல்யூஷன். திரும்ப அதே பொல்யூஷன் வந்து நம்மளை தொடர்ந்து இங்கேயும் வந்து கிராமத்துக்கும் வந்து இந்த பிளாஸ்டிக் கவருங்கிறது வந்து எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக். அந்த ஒரு வாழைப்பழம் வாங்குறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர். ஸோ இது எங்கே போகுது? இப்போ சிட்டிலேயாவது குப்பை மேடுன்னு ஒன்று இருக்கும். நம்ம வீடு சுத்தமாக இருக்கும் இல்லை ரோடு சுத்தமாக இருக்கும், குப்பை மேடில் எல்லாம் குப்பையும் இருக்கும். இங்கே என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு கிராமத்தில் வந்து அதை பிக்கப் பண்ணுறதுக்கோ அதை மேலாண்மை பண்ணுறதுக்கோ ஆப்ஷன் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க எல்லாருமே வீட்டில் போட்டு ஒன்று எரிச்சு விட்டுறாங்க, இல்லைன்னா ஏதாவது தண்ணியில் வற்றி போன கிணறுல வந்து தூக்கி போட்டுறாங்க குப்பை. இது வந்து பார்க்கப்போ இங்கே விவசாயம் பண்ணுற இடத்துல நம்ம பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னா திரும்பி அது நம்ம சாப்பாடு மூலமாக நமக்கு வரப்போகுது. அப்படிங்கிறப்போ என்னென்ன சேஞ்சஸ் எங்கள் அம்மா வீட்டில் என்னால் பண்ண முடிஞ்சிச்சோ அப்போ தான் அந்த பயோ என்சைமில் நிறையா ப்ரமோட் பண்ணோம். ஏன்னா நம்ம என்னென்ன லிக்விட்ஸ் அந்த வாஷிங் லிக்விட்ஸ் கிளீனிங் லிக்விட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த தண்ணி வந்து தோப்புக்குள்ளே போயிடுது. ஸோ அது வந்து தென்னை மரத்துக்கோ இல்லை வாழை மரத்துக்கோ போகிறப்போ அகேன் இட் இஸ் கோயிங் டு அப்டேக் அண்ட் கண்டினியூஸாக அந்த பொல்யூஷன் நடந்துகிட்டே இருக்குது. இல்லை ஸோ அப்போ தான் பயோ என்சைம் வந்து ஊரில் தேவை, எல்லா இடத்துலையும் தேவை, பட் கிராமத்தில் இன்னும் ஜாஸ்தி தேவை அப்படின்னு நிறைய கசின்ஸ்க்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தேன் எப்படி பண்ணுறதுன்னு. நிறைய பேர் அதை இன்ட்ரெஸ்டோட பண்ணாங்க. பயோ என்சைம்ங்கிறது வந்து இட்ஸ் அ நேச்சுரல் கிளீனர் ப்ளஸ் இட்ஸ் அ ஃபர்டிலைசர் அண்ட் இட்ஸ் ஆல்சோ பெஸ்ட் ரெப்பலண்ட். ஸோ விவசாயத்துலையும் யூஸ் பண்ணலாம், வீட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அதில் நிறைய அந்த விசிபிள் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. there are a lot of hidden benefits also. அந்த ஒரு லைஃப் சைக்கிளில் வந்து கரெக்ட் பண்ணுற இது வந்து அதில் இருக்குது. எங்கள் ஃபவுண்டர் மிஸ்டர் நட்ராஜன் சொல்லுவார், கூவம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணலாம் பயோ என்சைம் வச்சு அப்படின்னு சொல்லுவார். எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நாங்கள் வந்து அதை க்ளீன் பண்ண முடியும் அதை பயோ என்சைம் வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் அரசுக்கு கொடுக்குறீங்க. அதாவது சொல்யூஷன்ஸ்ன்றத விட இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கூவத்தை கூட வந்து வாய்ப்பு கொடுத்தா எங்களால் சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான சஜஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து அரசுக்கு கொடுக்கறதா சொல்கிறீங்க. இதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது? அதாவது நீங்களாக போய் அப்ரோச் பண்ணி சுற்றுச்சூழல் மினிஸ்ட்ரிக்கு சொல்லுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு அவுட்லெட் கவர்மெண்ட்டே வச்சுருக்காங்களா இந்த மாதிரி தன்னார்வமாக வர்றவங்க அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு? நாங்கள் எப்படி கவர்மெண்ட்டுக்கு சொல்யூஷன்ஸ் எப்படி வந்து கொடுக்க ஆரம்பித்தோன்னா, இந்த கம்போஸ்டிங் வந்து ஹோம் கம்போஸ்டிங்லேருந்து கம்யூனிட்டி கம்போஸ்டிங் வீட்டில் என்னால் பண்ண முடியல. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கப்போ சேர்ந்து பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சென்னையில் பார்த்தோன்னா நிறைய மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ்னு இருக்குது. அங்கே வந்து ஒரு 1000 கிலோ ஒரு நாளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பார்த்தோன்னா வீட்டில் பண்ண முடியாது, கம்யூனிட்டிலையும் பண்ணுறப்ப நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வருது. இந்த திடீர்னு ஒழுங்காக ப்ராசஸை ஃபாலோ பண்ணலாம், ஸ்மெல் வருது. ஸோ அதை ப்ராசஸை ஃபாலோ பண்ணாதப்போ அந்த பண்ணுற அந்த கம்போஸ்டிங் வேலை வந்து நின்று போயிடுது. தென் வி அண்டர்ஸ்டுட் தட் பல்க் கம்போஸ்டிங் அந்த மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸை எடுத்து நல்லா நடத்தணும்னா அப்போ வந்து வில் பி ஏபிள் டு ஷோ நீங்கள் குப்பையை பிரித்து போடுற குப்பை இங்கே வந்து இப்படி தான் ப்ராசஸ் ஆகுது, அது ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ் அடாப்ட் பண்ணி ரன் பண்ணும். ஸோ சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, காலேஜஸ் கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து தே ஹேவ் அ பட்ஜெட் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை வந்து கம்யூனிட்டி சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மூலமாக வி வர் ஏபிள் டு அடாப்ட் மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ். அதை வந்து நாங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சோம். திஸ் இஸ் ஹவ் வி கவர்மெண்ட் இன் சொல்யூஷன்ஸ் வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். புதுப்பேட்டில் வந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ். நியூட்ரிஷியஸ் நல்ல உரம் வந்து மக்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கெல்லாம்
வந்து அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து அரசனுடைய பங்கு இருக்குது இல்லையா? நீங்க அரசோட சேர்ந்து தான் வேலை செய்றீங்க. அது என்ன பங்கு, அது சொல்லுங்க. கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே வந்து இந்த மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ் எல்லாம் வரும். ஸோ சென்னையில் எல்லா வார்ட்லேயும் இருக்கும். அந்த மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர் ஃபங்க்ஷனலாக இல்லாததை வந்து நாங்கள் எடுத்து அடாப்ட் பண்ணி அதை வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் அந்த குப்பை மேடுக்கு போகிற குப்பையை வந்து முன்னாடியே வந்து எடுத்து we are able to process that. ஸ்வச்சதா பக்வாடா கீழே வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ்டிங், பயோ என்சைம் பண்ணுறது, சஸ்டைனபிள் மென்ஸ்ட்ரேஷன், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து we take it to people. இந்த மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ் வந்து அரசு தான் முடிவு பண்ணுமா இந்த இடத்துல தான் வந்து இதை நிறுவனம் அப்படின்னு? இந்த மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ்னுடைய அந்த முழு இயக்கம் என்ன, அதை சொல்லுங்களேன். 2016 வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் வந்து இது போட்டாங்க. ப்ராசஸ் மாதிரி இதெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணணும், நம்ம வந்து டு மேனேஜ் வேஸ்ட். சிட்டிஸ் were growing, அதாவது எல்லாமே வந்து growth ஜாஸ்தியாக இருந்தது. பட் அந்த ஃபெசிலிட்டிஸ் இது மேனேஜ் பண்ணுறது அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு க்ரோ ஆகலை. ஒரு ஃபேமிலி இருந்த வீட்டில் 4 பேர் இந்த இடத்துல வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு. அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 50 பேர் 100 பேர் அது மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் 4 பேர் போடுற குப்பைக்கும் 50 பேர் போடுற குப்பைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி வந்து இந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக அது வந்து வளரலை. ஸோ 2016 வந்து SWM ரூல்ஸ்னு வந்துச்சு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்னு. அதில் வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் இத்தனை அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருந்தது, இல்லை நீங்கள் 100 கிலோஸ்க்கு மேலே ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்களே வந்து உங்கள் குப்பையை வந்து மேலாண்மை பண்ணணும். சென்னையில் வந்து எல்லாத்துக்குமே ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க. கம்பெனிஸ்க்கு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எவ்ரிபடி. இப்போ பல்க் வேஸ்ட் நீங்கள் வந்து 100 கிலோக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணி, இப்போ கல்யாண மண்டபம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களே மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ரூல்ஸ் வந்துச்சு. இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து we started. பட் தென் தட் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இஸ் அன் இஷ்யூ. அதனால தான் வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. இப்போ இந்த மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ்லயே மக்கக்கூடிய குப்பைகள் வந்து அங்கேயே மக்கிடும் இல்லையா? இல்லை அதையும் வேற எங்கேயாவது எடுத்துட்டு போய் அதை வந்து சைக்கிள் பண்ணுவாங்களா? இல்லை. ஸோ அதுதான் அந்த மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டரில் அந்த வார்டில் ஜென்ரேட் ஆகிற குப்பையை வந்து கொண்டாந்து அதை அங்கேயே ப்ராசஸ் பண்ணி அங்கேயே உரமாக்கி அதை வந்து வி செல் இட் டு கஸ்டமர்ஸ். டெரஸ் கார்டன் வச்சுருக்கவங்க, ஃபார்மர்ஸ் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கேயே அது வந்து யூஸ் ஆயிரும். திரும்ப அந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ்லேயும் யூஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி அப்படி அங்கேயே வந்து அது ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருவோம். இப்போ அதில் மக்காத குப்பைகள்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம தூக்கி போடுற பயன்படுத்தின பொருட்கள். இப்போ அதையெல்லாம் கொண்டு போய் மறுபடியும் பல்காக வேற ஒரு இடத்துல வச்சு அங்கே அதை ரீசைக்கிள் பண்ணுவோம். ஸோ இது வந்து மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டி வந்து சம் கலெக்ஷன் சென்டர். ஸோ அங்கேருந்து வந்து திரும்ப வந்து இட் வில் கோ டு அதர் பிளேசஸ். மொத்தமாக எடுப்பாங்க. கிளாஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் 100% ரீசைக்கிளபிள். இப்போ அது மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது ரீசைக்கிளிங்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாமே ஒரு கலெக்ஷன் பாயிண்ட். இங்கேருந்து அடுத்தது ஐ திங்க் there are a lot of buyers. இது போர்ட்டல் கூட இருக்குது. இந்த மாதிரி ரா மெட்டீரியல், கிளாஸ், ரப்பர், whatever அந்த மாதிரி வந்து ரா மெட்டீரியல். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து 2 டைப் ஆஃப் ஃபேப்ரிக் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அது ஃப்ரெஷ் இதுலேருந்து பண்ணுறதும், டிஷர்ட்ஸ் யூஸ்ட் தூக்கி போடுறோம்ல, இப்போ அதை வந்து திரும்ப ஷ்ரெட் பண்ணி அது ரீசைக்கிள் ஃபேப்ரிக்காக மாற்றுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேர் ஏபிள் டு டூ திஸ் பிகாஸ் இதை பிரித்து கொடுக்கறதுனால. இந்த மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ் அங்கங்கே இருக்கு இல்லையா? இது இருக்கும் பொழுதும் எதுக்கு ஒரே இடத்துல வந்து குப்பை வந்து அப்படி குவிஞ்சு பெரிய குப்பை மழையாவே அந்த இடம் ஏன் இருக்கு? இல்லை இன்னும் கூட அந்த மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ் அதிகமாகல, அது அதிகமாயிட்டா ஒருவேளை அந்த குப்பை கிடங்கு அப்படின்றது இல்லாமே போயிடுமா? நம்ம வந்து குப்பையை வந்து பிரித்து கரெக்டாக போட்டோம்னா மைக்ரோ காம்போஸ்டிங் சென்டர்ஸ்க்கு வந்து we can efficiently மேனேஜ் அந்த ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாமே வந்து லோக்கலாக மேனேஜ் ஆயிரும். நிறைய அவேர்னஸ் இல்லாதனால வந்து பிரித்து போட மாட்டேங்கிறாங்க. வேரியஸ் ரீசன்ஸ், அதனால வந்து அது நடக்க மாட்டேங்குது. ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து 2 பேர் பிரித்து போடுவாங்க, திரும்ப ஒரு 10 பேர் பிரித்து போட மாட்டாங்க. அப்போ அது எல்லாமே கலந்த குப்பையே ஆயிடுது. கலந்ததுக்கு அப்புறம் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. கலந்த குப்பைக்குள்ளே வந்து கையை போட முடியாது. ஒரு நாள் வச்சோன்னாவே மக்கும் குப்பை வந்து நார ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்த்து பிளாஸ்டிக், கிளாஸு, பேப்பர் இதெல்லாம் போட்டோன்னா அது எல்லாமே வேல்யூ வந்து போயிடுது. பிரிக்காததுனால தான் அந்த மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியல ஒழுங்க. எல்லாரும் வந்து நான் ஏன் பிரிக்கணும் கேள்வி கேட்காம நான் பிரித்து போட்டுறேன், என்னோட வேலையை நான் பார்த்துறேன். உங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அடுத்தது நீங்களே அதை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுதான் நாங்கள் வந்து 10 வருஷமாக குப்பை எதுவுமே வெளியில் அனுப்பல. காய்கறி குப்பை எல்லாமே வீட்டில் மக்க வச்சிரும். ரீசைக்கிள் வேஸ்ட்னா வி ஃபவுண்ட் ரீசைக்ளர்ஸ். நிறைய ரெஸ்பான்சிபிள் ரீசைக்கிளர்ஸ் இருக்காங்க, வீட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. பால் கவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிரித்து ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை குலுக்கிட்டு தான் ஊற்றுவோம் எப்போவுமே. காய வச்சுட்டோன்னா ஸ்மெல் அடிக்காது. அப்போ வந்து அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் மச் ஈஸியர். பால் கவராக இருந்தாலும், கெச்சப் பாட்டிலாக இருந்தாலும், ஜாம் பாட்டில், சிப்ஸ் பேக்கெட்டாக இருந்தாலும், பிஸ்கெட் பேக்கெட்டாக இருந்தாலும் அது வந்து க்ளீனாக இருந்துச்சு, ட்ரையாக இருக்குன்னா அப்போ அதோட ரீசைக்கிள் வேல்யூ வந்து ஏறும். அதில் வந்து சாப்பாடு ஏதாவது ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அது வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், பூச்சி வந்துடும். ஸோ அப்போ வந்து குப்பைக்கு தான் போனேன். ரீசைக்ளிங் சென்டர்ஸ் நம்ம ஊரில் வந்து இன்னும் அவ்வளோ அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. பால் கவரை வந்து கிராஸாக ஒன்று வெட்டி அந்த ஒரு பிட்டு ஒன்று போகும், அது மாதிரி பண்ணாமல் நேராக வெட்டி ரின்ஸ் பண்ணிட்டு காய வச்சு போட்டோம்னா
எல்லாமே வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் எல்லாரும் கண்டிப்பா வீட்ல பண்ணீங்கன்னா 30% வந்து உங்களுக்கு ரீசைக்கிளபிள் வேஸ்ட் இருக்குது. அதுல புதுசா வந்து ரா மெட்டீரியல் எடுக்காம இதை வச்சு நம்ம வந்து we can create more products. மேடவாக்கம் பக்கம் போறவங்க எல்லாருமே பார்த்திருப்பாங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஃபிஷியல் மலையே நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம் குப்பையால அப்படின்னு. ஆனா அதை வந்து நம்மளால குறைச்சிட முடியும் அப்படின்னா அது காரணம் நம்ம போடுற வேஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்க சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது அதை நம்ம கரெக்டா பிரிச்சு போட்டாலே நம்ம அந்த குப்பையை குறைச்சிடலாம். அந்தந்த வார்டுலயே அங்கங்க இருக்கிற கம்போஸ்டிங் யூனிட்ஸ்ல வந்து அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ இந்த பிரிச்சு போடுறதுலேருந்து நமக்கு இது வரைக்கும் இருக்கிற கொஞ்சம் அவேர்னஸ் என்ன அப்படின்னா மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அவ்வளோதான் நமக்கு தெரியும். பிளாஸ்டிக்கு அதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போடுவோம். நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு இல்லைனா ஃபுட் வேஸ்ட்டு இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போடுவோம், மக்கும் குப்பை, மக்காத குப்பை. ஆனால் அதுலேயே வந்து இன்னும் நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது என்னென்ன வகைகள், அதையெல்லாம் எப்படி பிரித்து வைக்கணும்? பேப்பர் மக்கும், பட் தென் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு தன்மை ஜாஸ்தி இருக்கிறதுனால வி கிவ் இட் ஃபார் ரீசைக்ளிங். ஸோ பேப்பர், பிளாஸ்டிக், மெட்டல், கிளாஸ், அதுக்கப்புறம் துணி, யூஸ்ட் க்ளோத்ஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ், ஷூஸ், மேட்ரஸ், தேங்காய் மூடி. இப்போ தேங்காய் மூடி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒரு தேங்காவது உடைப்போம். கண்டிப்பாக நாங்கள் யூஸ்வலாக அதை வந்து கலெக்ட் பண்ணி குக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் கேஸ் இல்லாதவங்க வந்து எரிபொருளாக யூஸ் பண்ணாங்க. ரோட்ல வந்து கடலை வறுப்பாங்களே அவங்க வந்து எரிபொருளாக யூஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல கோகனட் ஷெல்லோட வேல்யூ வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன்ல யூஸ் பண்றாங்க. எஸ்டிபி பிளான்ஸ், சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்ல வந்து இந்த சார்கோலுக்கு பதிலாக அது வந்து கறி வந்து எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னா தேங்காய் மூடி. ஸோ தேங்காய் மூடியை வந்து தே கன்வெர்டட் டு ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபார் வாட்டர் பியூரிஃபிகேஷன். இது நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. உங்களால் அதை கொண்டு போய் கொடுக்க முடியலன்னா எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் வந்து சேர்த்து வச்சு we will pass it on to the next person. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க. ஏன்னா பல்கில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதை டைரெக்டாகவே வந்து அவங்க கொடுத்துட்றாங்க ரீசைக்ளிங்க்கு. இப்போ வீடுங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி தானே மிக்ஸ்ட் வேஸ்ட்டோட போயிடுது. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் சேர்த்து வச்சுட்டு இப்போ லோக்கலாக இருக்குது காயலங்கடைக்கார அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படியே உங்களால் வந்து அங்கே கொடுக்க முடியல. இப்போ நிறைய பேர் வந்து சேர்த்து வச்சு மாதத்துக்கு ஒருக்க எங்ககிட்ட அனுப்பிடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு அக்ரிகேஷன் பாயிண்ட்டாக வந்து இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணுறவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு முக்கியமான ரிசோர்ஸை வந்து நம்ம குப்பைமேடுக்கு போகிறதுலேருந்து நம்ம வந்து தடுக்கலாம். தேங்காய் ஓடு அப்படி பிரித்து வைக்கலாம். மற்ற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம நான் டீக்ரேடபிளில் போட்டுடலாம். இந்த டீக்ரேட் ஆகிற நமக்கு தெரிஞ்ச வழக்கமான மக்கும் குப்பையெல்லாம் ஒரு இடத்துல போட்டுடலாம்னு சொன்னீங்க. இப்போ இந்த தேங்காய் ஓடு மாதிரி வேற என்னென்ன பொருட்கள் அப்படி தனியாக நம்ம சேர்த்து வைக்கலாம்? தேங்காய் மூடி மக்கும், ஆனால் ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ அதனால அது வாட்டர் பியூரிஃபிகேஷனில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இ-வேஸ்ட் ஒன் ஆஃப் த மெயின் கேட்டகரிஸ் நோ. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரியிலேருந்து ஃபோன் வந்து வருஷத்துக்கு ஒரு ஃபோன் சில பேர் மாற்றுறாங்க. இப்போ அந்த ஃபோன் என்ன ஆகுது, ஒன்று கடையில் கொடுத்து நம்ம வந்து we can get another phone, இல்லைனா குப்பைமேடுக்கு போகுது. சார்ஜிங் வயர் பிஞ்சு போச்சுன்னா அந்த வேல்யூ கிடையாது. அதுக்கு பேட்டரிஸ் அதுவும் திரும்பி there is no value for it. அதுவும் குப்பை பேக்கில் தான் போகுது. ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது. ஏன்னா குப்பைமேடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மண்ணில் கொட்டுறப்போ மக்கி அது போய் தண்ணியிலையும் லேண்டில் கலக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் இந்த பேட்டரியெல்லாம் நம்ம தூக்கி போடுறப்போ இதெல்லாம் லாட் ஆஃப் ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் அதனால தான் நடக்குது. எல்லாமே நம்ம ரீசைக்ளிங் கொடுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் சர்டிஃபைட் ரீசைக்ளர்ஸ்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து அது முறையாக வந்து they will dispose it or recycle. கவர்மெண்ட் சர்டிஃபைடு ரீசைக்கிளர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்களை மாதிரி ஒரு ஆலோசகர் இல்லைனா ஒரு ஆர்வலர் வந்து தானே ஒரு ரீசைக்கிளராக மாறணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? ரீசைக்கிளராக மாறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வந்து நம்ம டிஸ்கஷன் வச்சு அதுக்கு என்னென்ன வேணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் we can have a discussion, then they can think about it. நாங்கள் யூஸ்வலாக வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டு. மக்காத குப்பையை வந்து ரீசைக்கிள் பண்ணணும்னா நிறைய பேர் இருக்காங்க. கலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து லாட் ஆஃப் மணி இன்வால்வ், லாட் ஆஃப் ஒர்க் இன்வால்வ் இன் தட். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நிறைய தேவைப்படும். அதில் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட். ஸோ இது ஈஸியாக வந்து காய்கறி கழிவுலேருந்து நம்ம வந்து உரமாக்கலாம். நானே பண்ணிடலாம். எனக்கு எந்த டெக்னிக்கல் நாலேஜும் தேவையில்லை. we can help you, we can hand hold. வீடியோஸ் நிறைய இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். இப்போ இந்த நேச்சுரல் கிளீனர் சொல்கிறேன்ல, சாத்துக்குடி தோல், எலுமிச்சங்க தோல்லேருந்து பண்ணுறது, இதுவும் வந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நம்ம we have complete control over it. Recycling is a different industry. அது வந்து the lot of people, lot of steps involved, நிறைய ஒர்க், அது நிறைய பணம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து you don't have to spend a lot and you can actually save money. நீங்கள் வந்து உங்கள் வீட்டு செலவை கம்மி பண்ணலாம் நேச்சுரல் கிளீனர்ஸை வந்து வீட்டில் பண்ணுறதுனால. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. we can always discuss. ஒரு காலநிலை ஆலோசகராக ஆகிறதுக்கோ இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சர்டிஃபைடு ரீசைக்கிளராக ஆகிறதுக்கோ இதுக்குன்னு தனியாக ஏதாவது படிப்பு, சர்டிஃபிகேஷன் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை ஆர்வத்தினால ஏற்கனவே செய்கிறவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நாம் இப்படி மாறிடலாமா? ஒரு எக்ஸாம்பிள் நான் தான். ஸோ ஐ டென்ட் கோ அண்ட் ஸ்டடி இன்ஜினியரிங் கிராஜுவேட். பட் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பசங்க மூலமாக சுற்றி இருக்க என்வாயன்மெண்ட் பார்த்து அது வழியாக வந்து நிறையா நானே கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பித்தேன். கண்டிப்பாக வந்து ஆர்வம் இருந்தால் போதும்.
நம்ம பண்ணலாம். கோர்சஸும் இருக்குது. வி ஆல்சோ ட்ரெயின் பீப்புள். நாங்கள் யூஸ்வலாக எல்லா கிட்ட சொல்கிறது ஆர்வம் மட்டும் போதும்னு சொல்லி. இப்போ மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபுட் வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து தனியாக போடுவோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதில் ஈரப்பதம் நிறைய இருக்கும். அப்போ ஈரப்பதம் நிறைய இருக்கும்போது அது அப்படியே நம்ம டைரெக்டாக நம்மளோட குப்பை தொட்டியில் போட முடியாது. இப்போ சாப்பாடு வந்து கொஞ்சம் மீந்து போச்சு, கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா அதை அப்படியே குப்பை தொட்டியில் போட மாட்டோம். ஏன்னா நம்ம குப்பை தொட்டி வந்து நாத்தம் வரும். அதனால நம்ம அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி தான் போடுவோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் கவரில் கட்டி இதை நம்ம தூக்கி போடும்பொழுது இதுதான் வந்து அந்த குப்பையில் அப்படியே சேர்ந்துருக்கு. அப்போ அந்த பிளாஸ்டிக் உள்ள அது இருந்து அது மக்கவே மக்காதா? பயோடிகிரேட் ஆகும். ஆனால் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுலேயும் குப்பைமேடில் வந்து மக்கிறது வந்து காத்தோட்டம் இல்லாமல் ஸோ அனரோபிக் ப்ராசஸில் வந்து டீகம்போஸ் ஆகிறதுனால தான் அந்த மீத்தேன் ஜென்ரேட் ஆகுது. மக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மீத்தேனுங்கிறத வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். சரி, அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? அப்போ வெட் வேஸ்ட்டை நம்ம போடணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு பேப்பர்லையோ கவர்லையோ சுற்றி தான் போடுறோம். அப்படி இல்லாமல் டைரெக்டாக குப்பை தொட்டியில் போட்டால் நமக்கும் அது கஷ்டம், அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு போகிறவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? அப்போ அதுக்கு என்னதான் வழி இந்த மாதிரி வெட் வேஸ்ட் போடுறதுக்கு? குப்பை பிரிக்கிறப்ப சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து குப்பையை வந்து கவரில் கட்டாதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஒரு மூடி போட்ட பக்கெட்டில் போட்டு ஒன்று நம்மளே வந்து ப்ராசஸ் பண்ணுறது, ரெண்டாவது வந்து கம்யூனிட்டியில் வந்து கம்போஸ்டிங் பண்ணுறப்ப அந்த பக்கெட்லேருந்து அவங்க எடுத்து மூவ் பண்ணி அப்படியே கம்போஸ்டிங் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து ப்ராசஸிங்க்கு போகுதுன்னா கவரில் கட்டாமல் கொடுக்குறது இஸ் பெட்டர். உங்களுக்கு வந்து குவான்டிட்டியும் குறையும். சேர்ந்து பண்ணுறப்ப அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் கம்போஸ்டிங் ப்ராசஸில். ட்ரை லீவ்ஸ் இதெல்லாம் போடுறப்போ அது வந்து அந்த தண்ணியை இழுத்துரும். அதை வந்து கவரில் கட்டாமல் போடுறது இஸ் பெட்டர். டஸ்ட்பின்லேயுமே வந்து நம்ம அந்த டஸ்ட்பின் கவர்ஸ் வாங்கி இதில் தான் போடுறோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி வெட் வேஸ்ட் போட்டோம்னா டஸ்ட்பினை க்ளீன் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய கஷ்டம். அதுவும் சென்னை மாதிரி தண்ணிக்கு எப்போவுமே வந்து சிக்கனம் தேவைப்படுற ஒரு ஊரில் வந்து நம்மளால டஸ்ட்பினை டெய்லி வாஷ் பண்ணவும் முடியாதுன்றதுனால அந்த கவரில் போடுறோம் இல்லையா? இதை வந்து யாரும் இது வரைக்கும் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து பப்ளிக் குப்பை தொட்டியில் கூட அந்த மாதிரி கவர்ஸ் தான் வச்சுருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கவர்கள்லாம் மக்குமா? இல்லை அதுக்குள்ளே இருக்கிற பொருட்களும் வந்து அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி மீத்தேனை கிரியேட் பண்ணி தான் மக்குமா? ஆர்கானிக் வேஸ்ட் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் மக்கிறப்போ மீத்தேன் ஜெனரேட் ஆகும். இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா மைக்ரோ பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக்காக மாறி அது வந்து திரும்ப வந்து உங்களுக்கு இட் அஃபெக்ட்ஸ் த சாயில். தண்ணியில் கூட வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா ரிசர்ச் எல்லாம் வந்து சொல்லுது எல்லா பேரியரையும் தாண்டி வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் போயிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து குப்பைமேடில் மக்கிறப்போ அது எதுவுமே பண்ண முடியாது. அது அப்படியே பிரேக்ஸ் டவுன் இன்டூ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து சால்வேஜ் பண்ண முடியாது. அது மண்ணோட மண்ணாயிரும். நம்மளால எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு யூ வாண்ட் பி ஏபிள் டு ஸோ நம்ம வில் பி ப்ரீதிங் இட் அண்ட் அது வந்து நம்மளுக்கு தண்ணி மூலமாகவும் சாப்பாடு மூலமாகவும் இட் வில் கம் பேக் டு அஸ். இப்போ கவர்மெண்ட்டே வந்து குறைவான மைக்ரான் இல்லை அதிகமான மைக்ரான்ஸ் உள்ள பிளாஸ்டிக்ஸ் எது பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா வந்து எந்த பிளாஸ்டிக்ஸுமே பயன்படுத்தக்கூடாது, அது எதுவுமே மக்காது. அப்படியே மக்குனாலும் அது வந்து தண்ணியில இல்லை மண்ணில் பூமியில கலந்தே தான் இருக்கும்னு சொல்றீங்க. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அவாய்ட் பண்ண முடியுமோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து சொல்யூஷன். ரீசைக்கிள் பண்ணுறாங்க, ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து நம்ம குறைக்கிறது வந்து இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். சஸ்டைனபிள் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதுதான். பிளாஸ்டிக் கவர்ஸ் எங்கெல்லாம் நம்மளால வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ, சரி இந்த ஒரு பிளாஸ்டிக் கவரால என்ன ஆக போகுது? எல்லாமே அரிசி கவரில் தான் வருது, பருப்பு கவரில் தான் வருது, பால் கவரில் தான் வருது. இந்த ஒரு கவரை நான் வந்து அவாய்ட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா 8 பில்லியன் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு. பட் எல்லாரும் அப்படி தான் யோசிக்கிறோங்கிறது தான் வந்து ஒரு ஸ்ட்ரா தானே. இளநீ கடையில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேனும் போட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பேன் போட்டாங்க. பட் நம்ம யூசேஜை வந்து அவாய்ட் பண்ணதப்போ அது வந்து பேன் வந்து மேக்ஸ் நோ சென்ஸ். ப்ரொடக்ஷனும் கம்மி ஆகணும். ப்ரொடக்ஷன் எப்போ கம்மி ஆகும்னா நம்ம யூசேஜை கம்மி பண்ணாதான். இப்போ இந்த பிளாஸ்டிக் கவரோ இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து ரீசெண்ட். எல்லாத்துக்கும் ஒரு கவர் வந்து போடுறது இதெல்லாமே வந்து இப்போ நிறைய ஷாப்ஸில் வந்து அவங்களே குறைச்சிட்டாங்க. பேப்பர் பேக்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லைனா வந்து வெவ்வேறு டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் கொடுக்குறாங்க. சணல்ல கொடுக்குறாங்க. ஆமாம், ஜூட் வந்து பிகம் எக்ஸ்பென்சிவ். ஜூட்டில் கொடுக்கலாம். நிறைய பார்க்கல நாங்கள் வந்து இந்த பாலிப்ரோபிலின் தான் பார்க்கணும். ஸோ அகேன் தட் இஸ் ஆல்சோ பிளாஸ்டிக். துணி மாதிரி இருக்கும் பார்க்க, ஆனால் வந்து அது துணி கிடையாது. தட்ஸ் அகேன் பிளாஸ்டிக் ஆல்சோ. இட்ஸ் கால் பாலிப்ரோபிலின். பிபி பேக்ஸ்னு சொல்லுவாங்க. தாம்பூல பை கொடுப்பாங்க. அந்த துணி கடையிலெல்லாம் கொடுக்குறது வந்து அதுவும் திரும்ப பிளாஸ்டிக் தான். எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா துணிப்பை ஏதாவது ஒரு 4-5 இருக்கும். அதை எடுத்து வண்டியில் வச்சுக்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஹேண்ட்பேக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோமோ அதே மாதிரி வந்து சாவி எல்லாமே எடுத்துகிட்டு போ ஒரு பேக். ஸோ எப்போவுமே எங்கள் பேக்கில் வந்து 2 துணிப்பை இருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்கும். ஸோ தண்ணி பாட்டில்ஸ் வாங்கி குடிக்க மாட்டோம். எப்படி அவாய்ட் பண்ண முடியுங்கிறது வந்து நம்ம அது கொஞ்சம் பிளானிங், லிட்டில் எஃபர்ட். இப்போ எப்போவுமே வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு இன்கன்வீனியன்ஸ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ. கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போட்டோன்னா ஒரு பழக்கமாயிரும். 21 டேஸ்க்கு வந்து பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது பழக்கமாயிரும். வெளியில் தண்ணி குடிச்சா சிக்காயிருவோங்க ஒரு பயம் இருக்கிறதுனால எப்போவுமே வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதே பழக்கம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஆல் தீஸ் ஆர் குட் ஹேபிட்ஸ். நம்ம வந்து வி ஹாவ் டு பி அன் எக்ஸாம்பிள்.
காசு கொடுத்து தண்ணி வாங்குறது நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ தண்ணி வந்து பேசிக் நெசசிட்டி, எல்லாருக்குமே Actually, ஃப்ரீயாக கிடைக்கணும். வேற வழியும் இல்லை. ஒன்று தண்ணி பாட்டில் வாங்குவோம், இல்லைன்னா நம்ம மினரல் வாட்டர் கேன் வாங்குறோம் வீட்டில். வேற எதுவுமே நமக்கு சிட்டிஸில் சோர்ஸே இல்லை ட்ரிங்கிங் வாட்டருக்கு. அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது இல்லை. அதுலேயும் குப்பையை தூக்கி தான் தூக்கி போடுறோம். கிரவுண்ட் வாட்டர் ஏன் அது வந்து நம்ம அந்த லேக்ஸ் அந்த ஓப்பன் வாட்டர் பாடிஸ் எல்லாம் ஏன் வந்து பாதுகாக்கிறது நிப்பாட்டணும், இந்த போர்வெல் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம். ஸோ அது உள்ளே தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் நிறையா பொல்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் எப்போவுமே லேக் கிளீனப்னு போவாங்க, பீச் கிளீனப்னு போவாங்க. நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், ஃபஸ்ட்டு குப்பையை போடுறது நிப்பாட்டுங்க. நீங்கள் குப்பையை போடுறது நிப்பாட்டினா தான் அதை க்ளீன் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது. ஏன்னா நீங்கள் க்ளீன் பண்ணி திரும்பி வந்து ஒரு கவரில் போட்டு குப்பைமேட்டுக்கு அனுப்புவீங்க. அடுத்த மலைக்கு எல்லாம் திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். பீச்சில் பார்க்குறோம், க்ளீன் பண்ணுவாங்க, கவரில் போட்டு பேக்ஸில் போட்டு திரும்ப குப்பைமேட்டு தான் போகும். வேறு எங்கே போகிறது அது? அண்ட் பீச்சில் வந்து கண்டாமினேட் ஆயிரும். மண் இருக்கும், அதில் வந்து நனைஞ்சிருக்கும். ஸோ அதை ரீசைக்கிள் பண்ண முடியாது. எல்லாம் திரும்பி வந்து அடுத்த மலைக்கு வந்து கடலுக்கு வந்து கடல் வந்து நம்ம மேலே துப்பிடும் எல்லாத்தையும். அதனால போடுறத முதல்ல நிப்பாட்டணும். அதுதான் சொல்யூஷன். இந்த ஸ்ட்ராஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸ்ட்ராஸ்லாம் இப்போ நிறைய குறைஞ்சிடுச்சு தான், பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ்லாம். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ நம்ம பேப்பர் ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணுறோம், பேப்பர் கப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுக்குமே நம்ம வந்து இயற்கையை வீணாக தான் ஆக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது அதுவும் நமக்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்னா என்னதான் அதுக்கு சொல்யூஷன்? அதாவது இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்தாலும் நாங்கள் வந்து லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் பண்ண சொல்லுவோம். பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அதான். தண்ணி எங்கேருந்து வருது, குப்பை வந்து அது எங்கே போகுது, தண்ணி யூஸ் பண்ணி முடிக்கிறோம், அது திரும்பி எங்கே போகுது, சுவிட்சை தட்டினா ஃபேன் ஓடுது, ஹவ் இது ஜென்ரேட்டிங் எனர்ஜி, இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து சொல்யூஷன் நோக்கி போக முடியும். இளநீ முன்னாடி குடிக்கிறப்ப அப்படியே தான் குடிப்போம், தூக்கில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குடிப்போம். திரும்ப ஸ்ட்ரா யூஸ் பண்ணோன்னா யார் அதை ரீசைக்கிள் பண்ண போகிறது? அந்த ஒரு கொஸ்டின் எப்போவுமே வந்து நம்ம கேட்க ஆரம்பித்தோன்னா தென் அதாவது ரீசைக்கிள் ஆகாது, கம்போஸ்ட் ஆகாது அப்படின்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஒன்று நம்ம ஸ்ட்ரா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும், இல்லை தூக்கம் எடுத்துகிட்டு போகணும். ஜூஸ் எல்லாம் வந்து கிளாஸில் கொடுக்குறாங்க, ரீயூஸ் பண்ணுற மாதிரி கப்பில் கொடுக்குறாங்கன்னா அதை குடிங்க. பேப்பர்னு சொல்கிறோம், பேப்பர் வந்து ரீசைக்கிள் ஆகும், அதனால வந்து அதை யூஸ் பண்ணலாம். பேப்பர் கப்ஸ் பார்த்தீங்கன்னா தி கம் வித் அ கோட்டிங், அதாவது முன்னாடி வந்து பிளாஸ்டிக் கோட்டிங்கோட வந்துச்சு, அது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால அதை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. இப்போ வந்து PLA கோட்டிங் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கோட்டிங்ஸ் எல்லாம் வருது. பட் ஈவன் தென் இட் இஸ் நாட் ரீசைக்கிளபிள். அது ரீசைக்கிள் ஆக மாட்டேங்குது, திரும்பி குப்பைமேடு தான் போகுது. பயோ கப்புன்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து நாங்கள் கம்போஸ் பண்ணி பார்த்துருக்கோம். மேபி நம்ம வீட்டு கம்போஸ்ட் பின்னில் வந்து அது ஆகாது. இட் மைட் நீட் இண்டஸ்ட்ரியல் கம்போஸ்டிங். பட் அதுக்குள்ள ஃபெசிலிட்டி எல்லாம் இல்லாதப்ப அந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து தப்பு. இஃப் இட் இஸ் நாட் கோயிங் டு கெட் ரீசைக்கிள். இப்போ அந்த ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அது வந்து கலரை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த இளநீல அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலரெல்லாம் அதில் இறங்கிரும். இது வந்து நம்ம ஸ்டீல் ஸ்ட்ராஸ் கிடைக்கிது, இப்போ மெட்டல் ஸ்ட்ராஸ் கிடைக்கிது. நீங்கள் வந்து அதை உங்களுக்கு இளநீ குடிக்கிற பழக்கம் இருக்குது, ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா ஒரு டம்ளர் ஒரு ஸ்ட்ரா கையில் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து அதுக்கு பேர் வந்து BYO கிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ பிரிங் யுவர் ஓன் பேக், பிரிங் யுவர் ஓன் கட்லரி, பிரிங் யுவர் ஓன் பாட்டில். ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் இதில் இருக்கும். எங்களுக்கு ஒரு டம்ளர் எடுத்துப்போம், எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு டம்ளர் எடுத்து எக்ஸ்ட்ரா டம்ளர்ஸும் எடுத்துப்போம். அவங்களும் வந்து அந்த பேப்பரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராஸ் வச்சுப்போம், மெட்டல் ஸ்ட்ரா. இஃப் யூ ஹேவ் தட் ஹேபிட், அந்த வெளியில் போய் எனக்கு டீ குடிக்கணும் பழக்கம் இருக்குது, 4-5 டீ குடிக்கிறாங்கன்னா டேக் டம்ளர் எடுத்துகிட்டு போங்க, பேப்பர் கப்பில் குடிக்காது. இல்லைனா மெட்டல் டம்ளரோ இல்லை கிளாஸ் கொடுக்குறாங்க, அங்கே போய் நீங்கள் வந்து அதை இப்போ அதுவும் நம்ம அந்த ஹைஜீன் ஒரு இஷ்யூ ஒன்று வருது. அப்போது உங்களுக்கு ஹைஜீன் இஷ்யூவாக இருந்தால் நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா வந்து யார் ரீயூசபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் அவங்கக்கிட்ட வந்து வாங்கி குடிங்க. இப்போ வேஸ்ட்டை குறைக்கிறதுக்கு முக்கியமான வழி வந்து நம்ம வீட்டிலையே வந்து அதை நாம் ரீசைக்கிள் பண்ணிக்கிறது இல்லை மேனேஜ் பண்ணிக்கிறதுன்னு சொன்னீங்க. இப்போ பொதுவாக நம்ம சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் தான் இருக்கும். மண் அப்படின்றதே நம்ம பார்க்கறது இல்லை, மண் திரையே கிடையாது எல்லா இடத்துலையுமே. டைல்ஸோ இல்லாட்டி சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் வீட்டை விட்டு வெளியில் காம்பவுண்ட் ஃபுல்லாக கூட இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி நம்ம அதை டீகம்போஸ் பண்ண முடியும்? கிராமத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி குப்பை குழின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். எல்லா குப்பையும் அதில் போடுவாங்க, 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து அதை எடுத்து தோட்டத்தில் போடுவாங்க. இப்போ அந்த குப்பை குழி கான்செப்ட் வந்து சிட்டிஸில் வந்து ஒர்க் ஆகாது. சில பேர் குழி போட்டு பண்ணுவாங்க, அதுவும் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது. ஏன்னா சிட்டியில் வந்து குழி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரோடன்ட் இஷ்யூ வரும், எலி இதெல்லாமே வரும். எலியை தேடி பாம்பு வரும். அடுத்து அது போட்டிங்கன்னா அது வந்து ஒரு வருஷம் முழுக்க பண்ண முடிஞ்ச சொல்யூஷன். ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா அந்த குழி வந்து நம்பி போயிடும், அப்புறம் ஸ்மெல் அடிக்கும், பூச்சி வரும். இதுதான் அதுக்கு பதிலாக வந்து ஆல்வேஸ் அபவ் கிரவுண்ட் கம்போஸ்டிங் யூனிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பக்கெட்டோ இல்லை வந்து ஓட்டை போட்டு நிறைய கிடைக்கிது. இப்போ டெரகோட்டாவில் கிடைக்கிது, எல்லா டைப் மெட்டீரியல்லையும் கிடைக்கிது. அது மாதிரி வந்து எடுத்து நம்ம அபவ் கிரவுண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக பண்ண முடியும். ப்ளஸ் அந்த பெரினியலாக பண்ணணும், அதாவது வருஷம் முழுக்க நம்ம வந்து கம்போஸ் பண்ணோன்னா அது வந்து கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் பண்ணால் தான் பண்ண முடியும். எப்படி மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டரில் பண்ணுற மாதிரி வீட்டில் வந்து ஒரு கண்டெய்னர், ஏதோ ஒரு கண்டெய்னரில் வந்து மழையும் வெயில் படாமல் வச்சு பண்ணோன்னா
நம்மளால வந்து நம்மளோட வேஸ்ட்டை வந்து வீட்டிலேயே வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். பில்டிங் கட்டும் பொழுதே இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு செஞ்சிருந்தா அதை நம்ம செய்ய முடியும், ஓகே. ஆனால் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே எங்கள் வாடகை வீடுகளில் தான் ஆமா. இருக்கோம். நம்ம சொந்த வீடுகளாக இருக்காது, அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்போ அந்த மாதிரி வாடகை வீடுகளில் இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 600-700 ஸ்கொயர் ஃபீட் தான். ஆமா. அது நம்மளுடைய பயன்பாட்டுக்கே ஆக்சுவலாக நமக்கு பத்தாதுன்னும் போது இதுக்காக ஒரு இடத்த ஒதுக்கி வீட்டுக்குள்ளே எப்படி இதை செய்ய முடியும் சேஃபா? இப்போ எல்லா வீட்லேயும் வந்து பால்கனியோட தான் வருது. இப்போ நாங்களும் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். பால்கனியில் வந்து ஒரு பக்கெட் வைக்கிற ஸ்பேஸ் அதுதான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேஸ்ட் வந்து வெளியில் போகக்கூடாது. எது வாங்கினாலும் வந்து அந்த மக்கும் குப்பையாக இருந்தாலும் மக்க வச்சு பூவாக இருந்தாலும் இலையாக இருந்தாலும் பழத்தோலாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே காயாக இருந்தாலும் வீட்லேயே வந்து மக்க வச்சுருவோம். ஸோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதனால் வந்து we're able to manage. ஒரு பால்கனி தான் இருக்குது, அங்கே தான் துணி காய போடணும், அங்கே தான் செடி வைப்போம். ஸோ வேர்ட்டிக்கலாக நாங்கள் என்ன பண்ணோம்னா 2 பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டோம். ஸோ ஒன்றில் வந்து செடியை வச்சுக்கிட்டோம், கீழே வந்து அந்த கம்போஸ்ட் பின்ஸை வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து எல்லாமே அதுக்குள்ளே தான் நடக்கும். துணி காய போடுறது எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால. ஸோ கம்போஸ்ட் கிட்ஸ் வந்து அது தகுந்த மாதிரி இருக்குது. சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது. மனசுங்கிறது தான் கொஞ்சம் வேணும், தவிர மித்தபடி பண்ணிடலாம். இந்த கம்போஸ்டிங் கிட்ஸ் இருக்குது, அந்த கண்டெய்னர்ஸ் இருக்குது, நம்ம வந்து பால்கனியில் வச்சு பண்ணலான்னு சொல்கிறீங்களே, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படியே கொண்டு போய் வேஸ்ட் அதில் கொட்டுனாக்கா அது வந்து அழுகி நாற்றம் அடித்து தான் போகும். ஆனால் எப்படி அது உரமாக மாற்றணும், அதை சொல்லுங்கள். கம்போஸ்டிங் அது வந்து ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி. இப்போ வந்து காய்கறி கழிவு இது வந்து மக்கிறதுனால தான் அந்த ஸ்மெல் வருது, அந்த பூச்சி இதெல்லாம் வருது. கார்பன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ட்ரை லீவ்ஸ், காஞ்ச இலை நிறைய ரோட்டில் கொட்டி கிடக்கு. காஞ்ச இலை என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் வந்து சேர்த்து எரிச்சிடுறோம். பட் அது வந்து நாங்கள் ப்ரௌன் கோல்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து தூக்கி போடாதீங்க. அது ஆக்சுவலாக இலை விழுகிறதே வந்து மண்ணை வந்து காப்பாற்றுறது, மண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, மண்ணில் இருக்க நுண்ணுயிரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு சாப்பாடு, அதுக்கு தான் அந்த இலை விழுகுது. பட் நம்ம வந்து இப்போ ஒரு க்ளீனாக இருக்கணும், இல்லை பூச்சி வருது, பாம்பு வருது, எலி வருது, அதனால வந்து எல்லாத்தையும் குட்டி குட்டி அள்ளிடும். தூக்கி போடுற இலையும் இந்த வெஜிடபிள் வேஸ்ட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு ரேஷியோ இருக்குது. அதை வந்து நம்ம போட்டு லேயர் பண்ணுவோம். ப்ளஸ் கொஞ்சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அந்த ஆக்சிலரேட்டர்னு சொல்லுவாங்க, அதை நம்ம போடுறப்ப இந்த ப்ராசஸ் வந்து ஸ்மெல் இல்லாமல் பூச்சி இல்லாமல் we can do composting at home. கம்போஸ்டிங் பண்ணுறோன்னு எங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே தெரியாது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மக்கும் குப்பையை மேனேஜ் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வாடை ஒன்று அடிக்கும். ஆனால் வந்து நீங்கள் அந்த ப்ராசஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த வாடையும் இருக்காது. இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத எங்கே கற்றுக்கலாம்? அதுக்கு தேவையான இப்போ சில பொருட்கள் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் எங்கே கிடைக்கும்? எல்லாமே இங்கே கம்போஸ்டிங்னு தேடினா நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. டிஐஒய் நீங்களே செஞ்சுக்கிற மாதிரி பக்கெட்டை எடுத்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிட்டும் விற்கிறாங்க. நம்ம ஊர் ஃபவுண்டேஷன்லேயும் இருக்குது மாதிரி வந்து ஈஸி டு டூ கிட்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ வந்து அதுக்கு ரெடிமேட் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த ஹேண்ட் ஹோல்டிங், அதாவது நாங்கள் வந்து அந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறப்ப எங்களுக்கு ஃபோன் பண்ணி டவுட் கேட்கறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. நாங்களாக வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி நாரை வச்சு அழுக வச்சு அந்த வேலையெல்லாம் பார்த்து அப்புறம் நாங்களே செல்ஃப் கரெக்ட் பண்ணி வி அண்டர்ஸ்டுட் ஓகே கம்போஸ்டிங்னா இப்படி தான் பண்ணணும். ப்ளஸ் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய எங்களை மாதிரி எங்களோட சீனியர்ஸ் அவங்க வந்து நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணுவாங்க, டிப்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு அந்த ப்ராசஸ் வந்து நல்லா எஃபிஷியன்ட் ஆக்கியாச்சு. இப்போ புதுசாக பண்ண போகிறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஹேண்ட் ஹோல்டிங் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஒரே ஃபோன் கால், என்ன எனக்கு வந்து பூச்சி வருது என்ன பண்ணுறது அப்படின்னா டக்குன்னு என்ன சொல்யூஷன் என்ன பண்ண முடியும். ஏன்னா இந்த கம்போஸ்டிங்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஐயோ இது நாரும் பூச்சி வரும்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்னால வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பயம் வந்துடும். இதனால ஏதாவது வந்துருமா, சீக்கு வந்துருமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து நாங்கள் கையில் தான் எடுக்கிறோம். இப்போ அந்த மண்ணோட விட்டு போன கனெக்ஷன் அது வந்து இந்த கம்போஸ்ட் மூலமாக எங்களுக்கு கிடைக்குது. ஸோ கம்போஸ்ட் வந்து நாங்கள் பிளாக் கோல்டுன்னு சொல்லுவோம். எதுவுமே குப்பைன்னே சொல்ல மாட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் நேம் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி கம்போஸ்ட் பண்ண பொருட்கள் நம்ம வீட்டிலேயே நம்ம ஜாடி வச்சு செடி வச்சிருக்கோம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். நம்ம கிட்ட செடி வச்சுக்கிற அளவுக்கு இடம் இல்லைன்னா இதை விற்பனை பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கா? இருக்கு. எல்லாருமே செடி வச்சிருக்கவங்க உரம் வாங்க தான் செய்றாங்க. ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு கனெக்ட். இப்போ நம்ம கம்போஸ்ட் நம்ம வீட்டில் பண்ணுறோம், எனக்கு செடி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ்க்கே திரும்பி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயே ஃபுல்லாக யூஸ் ஆயிரும். அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்டாக கொடுக்கலாம். ஒன்ஸ் அதை போட்டு பார்த்துட்டாங்கன்னா அது அந்த செடி வந்து இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்கள் அதை சேஞ்சை பார்க்கலாம். ஒன்று அவங்க வந்து வாங்கிப்பாங்க நம்மக்கிட்ட, நான் என்னால் பண்ண முடியாது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து கொண்டாந்து குப்பையும் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து ஊர்லேருந்து ஒரு மாதம் வந்துட்டு போவாங்க. சாத்துக்குடி லெமன் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா ஃப்ரீசரில் சேர்த்து வச்சுட்டு என்கிட்ட வந்து கொடுப்பாங்க பயோ என்சைம் பண்ணுறதுக்கு. அந்த சர்வீஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நாம் தயார் பண்ணுற இந்த இயற்கை உரங்களை வந்து மற்றவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்து இன்ஸ்பயர் பண்ணலாம்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்த உடனே என்கிட்ட ஒரு பாட்டில் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஜூஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன். பட் அது ஜூஸ் இல்லை, அது வந்து ஒரு பயோ என்சைம்னு சொன்னீங்க. அது வீட்டிலே நீங்கள் தயார் பண்ணதான் சொன்னீங்க. அது எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள். பயோ என்சைம்ங்கிறது வந்து நேச்சுரல் கிளீனாக சாத்துக்குடி தோல், எலுமிச்சங்க தோல் இதெல்லாம் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம். சிட்ரஸ் ஃப்ரூட் எல்லாமே வந்து கிளீனிங் ஆக்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரேஷியோ இருக்குது. 1:3:10. 1 பங்கு நாட்டு சர்க்கரை, 3 பங்கு இந்த சாத்துக்குடி தோல் சிட்ரஸ் தோல்,
அப்புறம் 10 பங்கு தண்ணி. இதெல்லாம் போடுற அளவுக்கு ஒரு பக்கெட்டோ இல்லை ஒரு மூடி போடுற ஜாடி, பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா அது வந்து வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து போட்டு சேர்த்து இந்த 1:3:10 அந்த கண்டெய்னரோட அளவு வந்து 15 பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ அதை வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்டார்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த பயோ என்சைம் வந்து கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க தயிருக்கு உரம் ஊற்றுற மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்டார்டராக யூஸ் பண்ணலாம். இல்லை என்கிட்ட வந்து யாரும் இந்த மாதிரி பண்ணுறவங்க தெரியாது அப்படின்னா ஆக்டிவ் ஈஸ்ட் பிரெட் பண்ணுறோம்ல, இப்போ அதை வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன், ஸோ இதே ரேஷியோ இப்போ வந்து 1 லிட்டர் வாட்டர்னு 1.5 டீஸ்பூன் அது மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு 1 மாசத்துல ரெடி ஆயிரும். கிராமத்தில் இருக்க எனக்கு ஈஸ்ட் வாங்கலாம் வழி இல்லை, எங்கள் ஊரில் ஈஸ்ட் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் 3 மாதத்துக்கு வந்து வெயிட் பண்ணணும். 1 மாதம் இதை வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து அதை திறந்து கொஞ்சம் ஏரேட் பண்ணணும், கலக்கி விடணும். 2 மாதம் அப்படியே வச்சுட்டோம்னா அந்த 3 மாதம் முடிஞ்சோன்னு உங்களுக்கு பியோர் அந்த பயோ என்சைம் வந்து ரெடி ஆயிரும். அப்போ அதில் வந்து 2 ப்ராடக்ட் கிடைக்குது உங்களுக்கு. அந்த தோல் எல்லாம் வந்து தெளிஞ்சு கீழே உட்காந்துரும், இந்த தெளிஞ்ச தண்ணி மட்டும் மேலே இருக்கும். ஸோ அதை வந்து கிளியர் என்சைம்னு சொல்லுவாங்க. அந்த பீல்ஸ் எல்லாம் கீழே போய் உட்காரல, அதுக்கு பேர் பல்பி என்சைம் சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் அரைச்சிருவோம். ஸோ அப்போ வந்து அது வந்து பல்பி என்சைம் ஆயிடுது. கிளியர் என்சைம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா வீடு துடைக்க, செடிக்கெல்லாம் இந்த வெள்ளை மாவு பூச்சி வரும் யூஸ்வலாக இந்த ஹைபிஸ்கஸ்லாம், இதெல்லாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா அது வரவே வராது அதுக்கப்புறம். ஸோ இது வந்து பூச்சி கொல்லி கிடையாது, கொல்லாது. மெயினாக வந்து இந்த இன்செக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த சிட்ரஸ் ஸ்மெல் பிடிக்காது. சிட்ரஸ் ஸ்மெல் என்ன பண்ணுன்னா அந்த சாப்பாடு அந்த ட்ரேல வந்து மறைச்சிரும். ஸோ அது சாப்பாடு தேடி தான் வருது. ஸ்ப்ரே அந்த சிட்ரஸ் ஸ்மெல் வந்து அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ரும். ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டில் எறும்பு வராது, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். when you start spraying இந்த மஸ்கிட்டோஸ் எல்லாம் வந்து பாப்புலேஷன் கம்மியாகும். நிறைய NGOs எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லுவாங்க. தி ஒர்க் வித் த கவர்மெண்ட். நீங்கள் வந்து அந்த கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பதில் பயோ என்சைம் இன்னும் அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. that will be a better solution where it's nature friendly. கொசுவை சாப்பிட்றதுக்குன்னு பூச்சி இருக்குல்ல, நம்ம வந்து அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த கொசுவோட அந்த கொசு சாப்பிட்ற பூச்சி நிறைய சாகும். ட்ராகன் ஃப்ளைஸ் பார்த்தீங்கன்னா தே கன்சியூம் அந்த ஃப்ராக்ஸ் இதெல்லாம். இப்போ அந்த கெமிக்கல்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த சைக்கிள் வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ நேச்சுரல் சைக்கிள் ஏன் வந்து கொசு ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ஏன் வந்து சிலது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஜா புயலுக்கு அப்புறம் நிறைய அந்த ரைனோ பீட்டில்னு சொல்லுவாங்க, அது வந்து நிறைய தாக்க ஆரம்பிச்சிச்சு தென்னை மரத்தெல்லாம். ஏன் ஜாஸ்தி வருதுன்னா நேச்சுரல் சைக்கிளை வந்து பிரேக் பண்ணிட்டோம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. அந்த நல்ல பூச்சி கெட்ட பூச்சி கிடையாது. இந்த வெஜிடேரியன் பூச்சியும் நான்வெஜ் பூச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெஜிடேரியன் பூச்சி சாவாமல் அந்த நான்வெஜ் பூச்சி செத்து போயிடுது. ஸோ இது வந்து உற்பத்தி ஜாஸ்தியாகிறதுனால தான் as an imbalance. ஸோ ஒன்ஸ் வி கரெக்ட் தட், அந்த இம்பேலன்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா தென் இட் வில் கெட் பெட்டர். ஸோ பயோ என்சைம் வந்து இது மாதிரி நம்ம அழகாக வீட்டிலேயே பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்குமே தர துடைக்க, பாத்ரூம் கழுவுறதுக்கு அந்த பல்பி என்சைம் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த தோலை அரைச்சி பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களோட டேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கரைப்பட்டு வெள்ளை பூத்து போகும்ல, இப்போ அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு கழுவுனீங்கன்னா அது எல்லாமே விட்டு போயிடும். ஸோ கெமிக்கல்ஸே இல்லாமல் எல்லாம் இந்த சிட்ரஸ் இதனால. ஸோ சிம்னி வச்சுருக்கீங்க வீட்டில், எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னா யூ கேன் யூஸ் தட் பயோ என்சைம் வந்து யூஸ் பண்ணலாம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இதையும் தாண்டி அடுத்து வந்து பூந்திக்காய்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, சோப் நட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அதுதான் அப்போல்லாம் வந்து சேலத்தை வைக்க யூஸ் பண்ணுவாங்க. சோப்பு காயம்பாங்க. அதை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நுரை வரும். அதில் நம்மளுக்கு வந்து அந்த சோப் நுரைக்கு அடிமை ஆகிட்டோம். ஸோ பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து நுரை வரலன்னா பாத்திரம் கழுவாகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சோப் நட்டை சேர்த்துட்டோன்னா இதுவே வந்து பாத்திரம் கழுவு யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் இப்போ எத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், எவ்வளோ கெமிக்கல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். இன்னும் நம்மளோட ஹெல்த்து நல்லாயிருக்கும் பயோ என்சைம் யூஸ் பண்ணுறதுனால. 2வது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து நல்லது. 3வது பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, நிறைய காசை சேமிக்கலாம். ப்ளஸ் உங்களோட ஹெல்த் பில்ஸை வந்து நீங்கள் டாக்டர் விசிட்ஸை வந்து கம்மி பண்ணலாம். நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க மேம். வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடுற பொருள்ல இருந்து நம்ம வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு நமக்கு நிறைய அதுலேருந்து பொருட்கள் நம்மளால் தயார் பண்ண முடியும், வீட்டிலே பண்ண முடியும். அதுக்குன்னு தனி எஃபர்ட் வந்து பெருசாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கு செலவு எதுவுமே இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ பொதுவாக இந்த மாதிரி வேஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். வேஸ்ட்டை குறைக்கிறதா உண்மையிலே வந்து இந்த ஸ்வச் பாரத்துக்கான ஒரு இதுக்கு நம்மளை நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த வேஸ்ட்டை எப்படி குறைக்கிறது அப்படின்னும் போது இது வந்து எனக்கு தெரிஞ்ச பெரியவங்களோட இளைஞர்களுக்கு தான் வந்து இது அதிகம் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பேசின நிறைய விஷயங்கள், இந்த வேஸ்ட்டாக இருக்கட்டும், கையில் எதையும் எடுத்துகிட்டு போக சோம்பேறி பட்டுக்கிட்டு வாங்குற பிளாஸ்டிக் கவர்ஸோ ஸ்ட்ராஸோ, இது எல்லாமே வந்து இளைஞர்கள் கையில் தான் இருக்குது இதை குறைக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நம்மளோட வருங்கால இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா யூத் வந்து அவேர்னஸ் இருக்குது, பட் திரும்ப டிசிஷன் மேக்கிங்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பேரண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க. அப்போ வந்து தே ஹாவ் டு ஸ்டார்ட். ஏன்னா பசங்க வந்து நம்ம சொல்கிறதோட நம்ம என்ன பண்ணுறோமோ அதை
பார்த்து தான் வளர்றாங்க. என் பையன் வந்து வீட்டில் வந்து சொன்னான், மேம் சொன்னாங்க நெயில் பாலிஷ் போடாதீங்க, அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு, அது வந்து நம்ம சாப்பிட்றப்போ வயிற்றுக்குள்ள போயிடும். நெயில் பாலிஷ் எப்படி பண்றாங்க, தட் இஸ் ஆல் சம் ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல்ஸ். குளிக்கிறப்ப அது வந்து கரைஞ்சு அதுவும் திரும்பி மைக்ரோ பிளாஸ்டிக்காக தான் போகுது. ஸோ ஆஸ் வி ஆர் நாங்கள் வந்து கிளைமேட் கன்சல்டன்ஸாக இருக்கிறோம், ப்ளஸ் ஸ்கூல்ஸ்லையும் போய் டீச் பண்ணுறப்போ நான் மைக்ரோ பிளாஸ்டிக் பொல்யூஷனை பற்றி பேசவே முடியாது, நான் நெயில் பாலிஷ் போட்டு ஸோ நாங்கள் எப்போவுமே எங்களோட டீச்சர்ஸ்க்கு எல்லாமே சொல்லுவோம், கிளைமேட் எஜுகேட்டர்ஸ் கிட்டலாம் சொல்லுவோம், நெயில் பாலிஷ் போடாதீங்க, ஹேவ் டு இன்டர்னலைஸ் இதை பற்றி வந்து நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உள்வாங்கினா தான் நம்ம போய் பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸியாக கேடுவோம், நீங்கள் மட்டும் நெயில் பாலிஷ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க பசங்க. என் பையன் வந்து எனக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து சொன்னான், அதுலேருந்து நான் நெயில் பாலிஷ் அப்பவும் போட மாட்டேன், ஜாஸ்தி சொன்னதுலேருந்து போடுறது நிப்பாட்டிட்டேன். மெயினாக வந்து பசங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறது வந்து வெறும் எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை முறை ஆக்கணும். அதை யூத் இஸ் லைஃப் ஸ்கில்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. கோடிங் இஸ் இம்பார்ட்டன்ட், ஆல் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் பேசிக் ஸ்கில்ஸ் வந்து சமைக்கிறதோ கம்போஸ்டிங் பண்ணுறது, இது மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது, லைஃப் ஸ்கில்ஸ்க்குள்ளே வருது. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா இட் பி மச் பெட்டர். ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் அவங்களோட லைஃப்க்கும் வந்து அது யூஸ் ஆகும். ஒரு சுத்தமான நாடு ஏற்படணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒவ்வொரு வீடும் சுத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு தனி மனிதரும் வந்து அவங்களால ஏற்படுற கழிவை வந்து குறைச்சிக்கிட்டாலே வந்து நம்ம நாடு வந்து ரொம்ப சுத்தமான சுகாதாரமான நாடாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவரை சூழல் நேசிப்போம், மாசு தவிர்ப்போம், காலநிலை ஆலோசகர் கவிதா சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.